அந்த 5 சிம்டம்ஸ் ஒரே நேரத்துல வருமானு கேட்டாங்க, ஒரே நேரத்துல வரும். அது வலி, அந்த வலி ஷோல்டர் வலி. அந்த வலி எப்படி இருக்கும்னா ஒரு குண்டூசி பின் எடுத்து குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வலி. நார்மலா வலிக்கும், அது வேற. இந்த பின்னை வச்சு குத்துற மாதிரி வலிக்கும். அவங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா எந்த வலியுமே தெரியாது, எந்த வலியுமே தெரியாது. அதுதான் டேஞ்சர். அதுதான் நீங்க ஹார்ட் அட்டாக் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, சுகர் டெஸ்ட் பண்ணுங்க. சுகர் டாக்டர் பார்க்க வேண்டாம், டெஸ்ட் மண்ணுக்கு கீழே விளையாடுற எதையும் சாப்பிடாதீங்க. கிழங்கு ஐட்டம் நம்மளாம் எக்ஸ்ட்ரா தான், நம்மளுக்கு எப்படி சுகர் வந்துடும் அப்படிதானா? ஸோ நம்மளுக்கு எப்படி சுகர் வந்துடும்? ஸோ அது கிடையாது. மண்ணுக்கு கீழே விளையாடுறது சாப்பிடாதீங்க. எது விளையுதோ அதெல்லாம் சாப்பிடாதீங்க. கேரட் பீட்ரூட் தான். கேரட்டு கட்டே போயிடும். சுகர் அதிகமாக வச்சுன்னா கட்டுக்காரன் கேரட் சாப்பிட்டீங்கன்னா சுகர் ஏறி டோட்டலாக கண்ணு காலி ஆகிடும். அதனால தெரியாம தான் இருந்துச்சு, மாசம் பார்த்து. ஸோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னா நீங்க ஆயில் ஐட்டம் நிறைய இருக்கு. பூண்டு வெங்காயம் சாப்பிடுறத கொஞ்சம் தவிர்த்துங்க. பூண்டு வெங்காயம் பண்ணிக்கிறது. வெஜிடேரியன் அதெல்லாம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் தப்பு. கீரைகள் எது? பூண்டு வெங்காயம், மண்ணுக்கு கீழே வர ரூட்டு சார், ரூட்டு ஸ்டெம்மை மட்டும் எடுக்கூடாது. ஸோ நான் ஏதோ ஒரு டாபிக் பேச வந்தேங்க. சரி, இப்போ மன உளைச்சல் அது ஏன்தாங்க இப்போ டீ குடிச்சு கொஞ்சம் சமாளிச்சுட்டு வந்தேன். இப்போ நான் கூப்பிடுறவங்க வருவாங்க. இப்போ சிபிஆர் பண்ண போறேன். இந்த பக்கத்துல இருந்து 2 பேர், இந்த பக்கத்துல இருந்து 2 பேர் நான் கூப்பிட போறேன். யார் முகத்துல ஒளிவட்டம் தெரியுதோ அவங்க தெரிஞ்சு கிழிஞ்சு போயிட போகுது அப்படின்னு கலைச்சிடாதீங்க. நான் கூப்பிடுறேன்.